Hi friends, welcome to Cell Vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 lakh ex-showroom priceல ஒரு பிரீமியம் மிட் சைஸ் SUV கார் தாங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா Citroen Aircross Xல Plus அப்படிங்கிற வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெக் என்ன, டைமென்ஷன்ஸ் என்ன, வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக உள்ள போய் பார்க்கலாம். ஏர்க்ராஸோட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C3யும் பசால்ட்டும் ஏர்க்ராஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சேமான ஃபீல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பம்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குரோம் ஃபினிஷிங்கும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரோ ஷேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுக்கல. இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு மேட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு டிஆர்எலும் இந்த இடத்துல ஹாலோஜன் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து ட்ராவல் ஆகுது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஹை பீம் அண்ட் லோ பீம் ஃபங்க்ஷனும் வந்துடுதுங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரீமியம் மிட் சைஸ் எஸ்யூவியாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா ரக்கட் லுக்கில் இருக்குது. வண்டி பார்க்கறதுக்கு வந்து ஒரு செம்ம லுக்காகவே இருக்குன்னே சொல்லலாங்க. வண்டி அப்படியே ஓட்டும்போது ஒரு கெத்தாக ஒரு ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 205, 65, 6, 16 சைஸுங்க. மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயும் மிட் வேரியண்ட்லேயும் 16 இன்ச் கொடுத்துட்றாங்க. டாப் வேரியண்ட் போகும்போது தான் உங்களுக்கு 17 inches வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிரர்ஸ் வந்து பாடி கலரில் இல்லை, ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் தான் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ், டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபெண்டரில் கிடையாது, மிட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு மேலே வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி இந்த 3 பில்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீ ஃபாப்லேருந்து கீ எடுத்து போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வருது. உங்களுக்கு 2 ரிமோட் சென்சார்ஸ் கீஸோடு வந்துடுதுங்க. ரூஃப் ரெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல மேட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மிட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடான ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. அப்புறம் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆண்டனா, FM ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. Citroen Aircross Xோட லென்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4323 mm லென்த்துங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2671 mmங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm. மிட் சைஸ் எஸ்யூவியாகவே இருந்தாலும் சூப்பரான வீல் பேஸ் அப்புறம் லென்த்து கொண்ட வண்டிங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டடாக ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர்ஸும் வந்து வண்டியோட வந்துடுதுங்க. உங்களுக்கு ரியர் வாஷர் அண்ட் வைப்பர்ஸ் வந்து கிடையாதுங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா Aircross Xக்கான நேம் பேட்சிங்கும் இருக்குது. அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லைட் வந்து ஆல்மோஸ்ட் Citroen C3 மாதிரியே தாங்க இருக்குது. பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஹாலோஜன் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜன் ஸ்டாப் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் வருது. இந்த வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. பட் ஆனால் கேமரா ஃபங்க்ஷன் கிடையாதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அலுமினியம் சில்வர் ஃபினிஷ் மாதிரி ஒரு 3 ட்ரிபிள் டோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூட் ஓப்பனிங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் பட்டன் இருக்குது. அமுத்தோம்னா பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மிட் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் ட்ரையும் வந்துடுது. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 444 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருதுங்க. ஸ்பேர் வீல்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸ்ன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியும் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளாட் ஃபோல்டு பண்ண முடியும். அப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 400-500 லிட்டருமே கிடச்சிருங்க. அப்படியே நம்ம ஃபியூயல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 45 லிட்டர் உங்களுக்கு ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்துடுதுங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1200 cc NAங்க. இந்த வண்டியில் ப்ளஸ் வேரியண்ட்டில் NA மட்டும்தாங்க இருக்குது. 7 சீட்டர் வெர்ஷனும் கிடையாது, டர்போ வேரியண்ட்டும் கிடையாதுங்க. இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 82 PS 115 Nm ஆஃப் டார்க்குங்க. வண்டியோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி. வண்டியோட டோரோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி சூப்பராகவே ஓப்பன் ஆகுதுங்க. C3லேருந்து பசால்ட் Aircross வரைக்கும் எல்லா வண்டிக்குமே டோர் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. அப்புறம் ரெக்லைனிங் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு எப்பயும் போல் வந்துடுதுங்க. டிரைவர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் மட்டும் வேலை செய்யுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் சின்ன ஸ்டோரேஜ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இடமும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி ஒரு பிளாக் கலர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லப்பரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் பட் லப்பர் ஃபீலில் இருக்கிறது சூப்பராகவே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பிளாஸ்டிக்குங்கிற ஃபீலே வராத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பழைய ப்ரீவியஸ் மேபி பேஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன்.
பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிளாஸ்டிக்குங்கிற ஃபீலே வராத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த அலுமினியம் ஃபினிஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. மூவபிளாக கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குங்கிற ஃபீலே இல்லாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த எல்லோ கலர் லைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது சீட்டுலேயுமே ட்ராவல் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துலையும் இந்த ரப்பர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரிங்கிற ஃபீலை வந்து கொடுக்குதுங்க. ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ் ஆடியோ சிஸ்டம் வருதுங்க. இதில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வயர்லெஸ்ஸாக வந்து ஃபங்க்ஷனாகவும் கிடச்சிருதுங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி வென்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம லுக் அண்ட் ஸ்டைலாக இருக்குங்க. ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மீடியாக்கான யூஎஸ்பி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட் அதாவது சார்ஜ் போடுறதுக்கான பவர் சாக்கெட் வந்து எதுவும் இங்கே மாதிரி கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த கீ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து NA வேரியண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு 5 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேலே வந்து கிளாஸி ஃபினிஷும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த லெதரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த லெதர் கவருமே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் லைன் ட்ராவல் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம அப்படியே பின்னாடி இருந்தோன்னா இந்த இடத்துல ஒரு 2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்குக்கான லிவர் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டி மிட் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் இல்லாமல் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே சூப்பராக இருக்குங்க. செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இதில் அந்த கிரே கலரில் இருக்கிறதும் கொஞ்சம் கூடுதலான சூப்பரான விஷயம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் லைன் ட்ராவல் ஆகிறதும் பார்க்க முடியுதுங்க. சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் ஆனால் ட்விட்டர் கிடையாது. இந்த வண்டியில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங்க்கான ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டிம்மிங் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலாக டிம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கேபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED கேபின் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவர் சைடு ஷேடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிக்கெட் ஹோல்டர் எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற ஷேடுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரைவரை தவிர மற்ற எல்லாருக்குமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் டிண்டடாக இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் டிண்டரோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கலரையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறது நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோக்கான லாக் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மூட் லைட்டிங் வரும்னு நினைக்கிறேன். அதனுடைய சுவிட்ச் மாதிரி தெரியுது. பட் இந்த வண்டியில் எதுவும் மூட் லைட் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், கால் அட்டன் கட்டுக்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருடைய கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி மோடில் வந்து காட்டுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா RPM மோடும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் வார்னிங்க்கான ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது, கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குங்கிற ட்ரிப் மீட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷனும் இருக்குதுங்க. உள்ளே டிஜிட்டலாக உங்களுக்கு ஃபியூல் கேஜும் இருக்குது. உங்களுக்கு வண்டியோட ஹீட் கேஜுமே இருக்குதுங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் பாக்ஸே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்க. ஒன்றும் அவ்வளோ மோசமான இது இல்லை, நல்லாவே ஸ்பேஸாகவே இருக்குது. அப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லாம் வச்சுக்கலாம். ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதும் நல்லாவே இருக்குதுங்க. இப்போ வண்டியோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டராகவே ஓப்பன் ஆகுது. வண்டிக்குள்ளே ஈஸியாக ஏறி உட்காந்துக்கவும் முடியுங்க. வண்டி கொஞ்சம் ஹைஸ்லங்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறி உட்காந்துக்கவும் முடியும். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட் வந்து என்னோடய ஹைட்டில் வந்து இருக்குதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுங்க. பயங்கரமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது. தை சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 85% வந்து தை சப்போர்ட் இருக்குதுங்க. ஹெட்ரூம் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்திங்கனாலுமே எனக்கு ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது சாஞ்சு உட்காந்தா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பவர் விண்டோக்கான சுவிட்ச் இருக்குங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வந்து இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த டோர்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த 4 டோரில் 4 ஸ்பீக்கரும் இந்த வண்டியில் வந்துடுதுங்க. இந்த பவர் விண்டோ சுவிட்சஸ்க்கான லுக் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலை விட இந்த மாடலில் வந்து சூப்பராகவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அப்புறம் பின்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா ரியரில் உட்காரவங்களுக்கும் கேபினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்இடியாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸும் இருக்குது. அதுக்கான கண்ட்ரோலிங் நாபம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் ரியரில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குதுங்க. மற்றபடி வண்டியில் உட்கார்றதுக்கெலாம் வந்து கம்ஃபர்ட்டில் எந்த குறையும் இல்லைங்க. ஏர்கிராஸ் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் இருக்குதுங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், புஷ் பட்டன் வித் ஸ்மார்ட் கீஸ், தேவையான அனைத்து ஃபீச்சர்ஸுமே இருக்குதுங்க. டயர் ப்ரெஷர் வார்னிங், தேவையான அனைத்து ஃபீச்சர்ஸுமே வந்து வண்டியோட வந்துடுதுங்க. இந்த வண்டியில் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுங்கிறது இல்லை, அது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் இந்த வண்டியும் கொடுக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் 10 லட்ச ரூபாய்க்கான கார்லேயே வந்து ஹில் டிசென்ட் கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டி ஆன்ரோடு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 12,08,000 ரூபாய் இந்த வண்டியோட ஆன்ரோடு காஸ்ட் வருதுங்க. இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் வாக் அரவுண்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.